இந்தியாவைச் சேர்ந்த பிரபல உடற்பயிற்சியாளர் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு ஆலோசகரான கனம் போரா தனது மனைவிக்காக அயர்லாந்து செல்ல உள்ளார். அயர்லாந்தின் டப்ளின் நகரில் பணியாற்றும் மனைவிக்கு உதவி செய்வதற்காக செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக இணையத்தில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படம் கான்போரை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. தனது மனைவி தனது கனவு வேலையை பெற்றதைத் தொடர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இது ஒரு முன்மாதிரியான உறவு என்றும் பலரும் பாராட்டி வருகின்றனர். நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டது தமிழக அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையை அடுத்த அக்கரையில் பாஜகவின் சிந்தனை கூட்டம் அக்கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் H. ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேர்தல் பணிகள், உட்கட்சி பிரச்சினை, கூட்டணி கட்சியினர் நிலைப்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பங்கேற்காமல் இருந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை PL சந்தோஷ் நேரில் சென்று நலம் விசாரித்ததுடன் கூட்டத்திற்கும் அழைத்து வந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் தொடர்பாக பெருமிதம் தெரிவித்த நிலையில் நயினார் நாகேந்திரனும் அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். சமீப நாட்களாக கட்சியிலிருந்து அண்ணாமலை ஓரம் கட்டப்படுவதாகவும் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்து வருவதாகவும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் தேசிய தலைமையைச் சேர்ந்த ஒருவர் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் மற்றும் முக்கிய அறிவிப்புகளை அண்ணாமலை வாயிலாக வெளியிட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவிற்குள் இன்னும் செல்வாக்கு இருப்பதும் அவர் தேசிய தலைமைக்கு நெருக்கமாக இருப்பதும் மாநில நிர்வாகிகளுக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பச்சை நிற பேருந்து மஞ்சள் நிற பேருந்தை கடந்து முதல்வர் MK ஸ்டாலினின் பிங்க் நிற பேருந்தே வெற்றி பெறும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மகளிர் விடியல் பேருந்தில் பயணிக்கும் பெண்களின் ஆதரவோடு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். இது பொறுக்காம சில பேர் பல விமர்சனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரோடு நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை காணலாம். விஜய் கடுமையா பாஜகவை விமர்சிக்கிறதுனால காங்கிரஸோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி மீது அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலே அப்படி எடுத்துக்கலாமா? காங்கிரஸோட சேரக்கான வாய்ப்புகள்? திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்து வருகிறார். அது வரவேற்கக்கூடியது. எங்களை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும், உண்மையாக பாஜகவை கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறோம். பல வகையிலே பாஜக RSS என்பது தமிழ்நாட்டிலே ஊடுருவதற்காக பல வகையிலே கையாளுகின்ற, பல வகையிலே அவர்கள் கட்சிகளை கைப்பற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள். அதற்கு முதல் பலிகடாக இருக்கின்ற பல கட்சிகளும் இருக்கின்றன. அதிமுக என்ற கட்சி இப்பொழுது அமித்ஷா அதிமுக மாறி இருக்கிறது. சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் சிறப்பு முகாம்கள் வாயிலாக 46,000 தெரு நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அவற்றுக்கு அக புற ஒட்டுண்ணி நீக்கும் மருந்து செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை 1,34,674 நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் 71,475 திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் 1,80,000 தெருநாய்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள மாநகராட்சி நிர்வாகம், பிராணி வகை தடுப்புச் சட்டத்தின்படி நாயை கொன்றாலோ ஊனப்படுத்தினாலோ 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது. தெருநாய்கள் தொடர்பான புகாரை தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிக்கவும், செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்றும் சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தமிழ்நாடு அரசு அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு 18 வயது ஆகும் வரை மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோர் இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகளும்
பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொருவரும் விட்டுச் சென்ற ஆதரவற்ற குழந்தைகளும் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளன. அதேபோல பெற்றோர் ஒருவரை இழந்து மற்றொருவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ, மாற்றுத்திறன் கொண்டவராக இருந்தாலோ, உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்தாலோ அல்லது சிறை சென்றிருந்தாலோ அவர்களது குழந்தைகளும் இந்த திட்டத்தின் பயனாளியாகலாம். இத்திட்டத்தில் இணைய குடும்ப அட்டை, குழந்தையின் ஆதார் அட்டை, குழந்தையின் வயதுக்கான சான்று, குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றின் நகல்களை கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடமும் விண்ணப்பிக்கலாம். பாலாற்றில் மாசு ஏற்படுவதை தடுப்பது தொடர்பாக சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. 6 மாதங்களில் இந்த குழு சுற்றுச்சூழலை மதிப்பீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அந்த குழுவில் 2 IIT நிபுணர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் உள்ளிட்டோர் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாற்றில் கழிவுகளை கலக்கும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவிடக் கோரி வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு எனும் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அசாமில் முதல்வர் விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் குடிமைப்பணி அதிகாரியான நுபுர் போரா கைது செய்யப்பட்டுள்ளார். வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக கூறப்படும் வழக்கில் கோட்ட நகரில் உள்ள அவரது வீட்டில் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது கணக்கில் வராத சுமார் 1,70,00,000 ரூபாய் ரொக்கமும் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பணத்தை எண்ணுவதற்காக வங்கியிலிருந்து பணம் எண்ணும் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளை மனித கேடயமாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய சிக்கலுக்கு இலக்காவார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரிட்டனுக்கு புறப்படும் முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காசாவில் பிணை கைதிகளை மனித கேடயமாக ஹமாஸ் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்ததாகவும், அத்தகைய செயல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனிடையே காசாவில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோரை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், வாக்குச்சாவடி அலுவலர்களாக மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அவர்கள் பணிக்கு வர இயலாவிட்டால் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னை, டெல்லி உள்ளிட்ட 5 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்கவும், சில நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கவும் உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள என் செந்தில்குமார், ஜி அருள்முருகன் ஆகிய இருவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரைகள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. ஒப்புதல் கிட்டியதும் இதற்கான நியமன ஆணைகள் வெளியிடப்படும். செரீனா மற்றும் வீனஸ் வில்லியம்ஸ் சகோதரிகள் இப்போது பாட்காஸ்டிங் களத்திலும் இறங்கியுள்ளனர். டாக்டன் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் பாட்காஸ்ட் எக்ஸ் தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் கேம்டன் பகுதியில் அவர்கள் வாழ்ந்த தெருவின் பெயரே இந்த பாட்காஸ்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாட்காஸ்ட் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு முறை புதன்கிழமை வெளியாகும். ஆண்டு நடைபெறவுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வெல்வதே தனது இலக்கு என்று இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை செரீனா மற்றும் வீனஸ் வில்லியம்ஸ் சகோதரிகள் இப்போது பாட்காஸ்டிங் களத்திலும் இறங்கியுள்ளனர். டாக்டன் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் பாட்காஸ்ட் எக்ஸ் தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் கேம்டன் பகுதியில் அவர்கள் வாழ்ந்த தெருவின் பெயரே இந்த பாட்காஸ்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாட்காஸ்ட் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு முறை புதன்கிழமை வெளியாகும். ஆண்டு நடைபெறவுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வெல்வதே தனது இலக்கு என்று இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா கூறியுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் அடுத்த இலக்கை நோக்கி தயாராகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு தங்க நாயகியான மீனாட்சி ஹூடாவும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக புதிய உத்தியை கற்றுக்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்.
வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை 20 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டதால் காஷ்மீர் ஆப்பிள் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். சந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியாமல் டன் கணக்கில் ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. இதனால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணியை ராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நில ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ராயப்பேட்டை கவுடியா மடம் சாலையில் உள்ள கடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான வழக்கில் தொடர்பு இருப்பதாக புரட்சி தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று கூறி மூர்த்தியை நீதிமன்ற காவலில் அடைக்க மாஜிஸ்திரேட் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் கைதாகியிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. ஜாஸ்மின் லம்போரியா கூறியுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் அடுத்த இலக்கை நோக்கி தயாராகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு தங்க நாயகியான மீனாட்சி ஹுடாவும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக புதிய உத்தியை கற்றுக்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார். வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை 20 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டதால் காஷ்மீர் ஆப்பிள் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். சந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியாமல் டன் கணக்கில் ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. இதனால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணியை ராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நில ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ராயப்பேட்டை கவுடியா மடம் சாலையில் உள்ள கடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான வழக்கில் தொடர்பு இருப்பதாக புரட்சி தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று கூறி மூர்த்தியை நீதிமன்ற காவலில் அடைக்க மாஜிஸ்திரேட் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் கைதாகியிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் புதிய கல்குவாரி அமைக்க விண்ணப்பித்தது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நயினார் பாலாஜி விண்ணப்பித்துள்ள புதிய கல்குவாரிக்கு கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் முகிலன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பகுதி தொல்லியல் களத்துக்கு அருகே இருப்பதாகவும் நீரோடைகள் உள்ள பகுதி என்றும் தமிழக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் கூறினார். அப்போது குவாரிக்கு ஆதரவாக வந்த சிலர் முகிலனிடமிருந்து மைக்கை பிடுங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிந்த அதிகாரிகள் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்தனர். வீடு, குடியிருப்பு, இங்கே ஓடை, அதே போல சோலார் பவர் பிளான்ட், டவர் லைனு, பாதை, இப்படி பல்வேறு விதமான விதிமீறலோடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. இன்றைய கருத்து கேட்பு கூட்டம் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ராய்பரேலி பயணம் பாஜகவில் அரசியல் மோதலை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி தனது தொகுதியான ராய்பரேலியில் செப்டம்பர் 10, 11 ஆகிய தேதிகளில் 2 நாள் விஜயம் மேற்கொண்டார். அப்போது மாநில தோட்டக்கலைத்துறை அமைச்சர் மற்றும் பாஜக எம்எல்சியுமான தினேஷ் பிரதாப் சிங் பிரதமர் மோடியின் தாயை காங்கிரசார் அவதூறாக பேசியதாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதில் ராகுல் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தினேஷ் பிரதாப் சிங் தனது கட்சியினரிடையே முன்னிலை பெறவே ராகுலுக்கு சவால் விட்டதாக கூறப்படுகிறது. உரப்பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய உரங்களை விரைந்து வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தனது கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 5661 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது கடந்த வருடத்தில் பயிரிடப்பட்டதை விட 0.525 லட்சம் ஹெக்டேர் அதிகம் எனவும் இதனால் மாநிலம் முழுவதும் நேரடி உரங்களுக்கான தேவை அதிகமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் வழங்கல் திட்டத்தின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை வழங்க வேண்டிய உரங்களை உர உற்பத்தியாளர்கள் வழங்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தமிழ்நாட்டின் உர பற்றாக்குறையை தவிர்த்திடும் வகையில் 27,823 மெட்ரிக் டன் யூரியா, 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,244 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை தமிழ்நாட்டிற்கு வழங்க உர அமைச்சகத்தை அறிவுறுத்துமாறு பிரதமரை முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக கூட்டம் கூடுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை அக்கரையில் நடைபெற்ற பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியபோது அண்ணாமலை இவ்வாறு கூறியுள்ளார். அதில் பேசிய அவர், சுற்றுப்பயணத்தில் பழனிசாமியின் பேச்சு பாஜகவை பாராட்டும் வகையில் உள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அதோடு நயினார் நாகேந்திரனின் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் அக்டோபரில் தொடங்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். வக்ஃபு சட்டம் தொடர்பான இறுதி முடிவை உச்சநீதிமன்றமே எடுக்க வேண்டும் என்று ஏஐஎம்ஐஎம் தலைவர் மற்றும் ஹைதராபாத் எம்பி அசாதுதீன் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். அந்த சட்டத்தின் மூலம் வக்ஃபு அமைப்புகளை செயலிழக்க செய்வதற்காகவே பாஜக முயற்சி மேற்கொள்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். பாஜக திட்டமிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதன் விளைவாக வக்ஃபு அமைப்புகள் முழுமையாக சிதைந்துவிடும் அபாயம் உள்ளது என்று ஓவைசி தெரிவித்தார். செப்டம்பர் 22 முதல் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி சேவைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் உணவுக்கான ஜிஎஸ்டியுடன் சேர்த்து டெலிவரி கட்டணத்திற்கும் கூடுதல் வரி செலுத்த நேரிடும். ஏற்கனவே இவ்விரு நிறுவனங்களும் தங்கள் பிளாட்ஃபார்ம் கட்டணங்களை உயர்த்தியுள்ள நிலையில் இந்த புதிய வரி உயர்வு வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் சுமையாக அமையும். இதனால் ஆன்லைன் மூலம் உணவு ஆர்டர் செய்வோர் இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கார்களின் விலையை உயர்த்தக்கூடும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். யூரோவுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு ஏற்கனவே 3.5 முதல் 4% வரை விலையை உயர்த்திய போதிலும் யூரோவின் மதிப்பு 103 ரூபாயை தொட்டிருப்பதால் மேலும் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சந்தையில் தேவை அதிகமாக உள்ளதால் இந்த விலை உயர்வையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தான் பேசும் அரசியலை அனைவரும் ஏற்கும்படி எப்படி மாற்றுவது என தொடர்ந்து சிந்திப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். தண்டகாரண்யம் பட விழாவில் பேசிய அவர், தான் சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என நினைக்கவில்லை என கூறினார். அப்படி சினிமாவிற்கு வந்தால் அரசியல் கருத்துக்கள் பேசும் படங்களை இயக்க வேண்டும் என நினைத்ததாக கூறினார். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே அங்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த சூழலில் பிற்பகலில் திடீரென கருமேகங்கள் கூடி மழை பொழிய ஆரம்பித்தது. திண்டுக்கல் நகர்பகுதி, வேடப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, சீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மகாராஜபுரத்தில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் தண்ணீர் தேங்கியது. கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததே இதற்கு காரணம் என்றும், மழைநீர் செல்ல வழியின்றி நாள் கணக்கில் தேங்கியிருப்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழை வெள்ள மீட்பு பணிக்காக சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் வானகரம் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்றன. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து விவசாய டிராக்டர்கள் 2 மாத ஒப்பந்தத்தில் சென்னை மாநகராட்சி பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதிவேகத்தில் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய மோட்டார்கள் டிராக்டரில் பொருத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ராமசாமி படையாச்சியின் கோரிக்கையை நிறைவேற்ற மனமில்லாத முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு மரியாதை செலுத்துவது வருத்தமளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ராமசாமி படையாச்சியின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு அன்புமணி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அல்லது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. தாராளமாக தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற மிகப்பெரிய தீர்ப்பு. இது அப்சர்வேஷன் கிடையாது, இது தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே பாகம் 68, 73 பேராகிராஃப் இதிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு வந்து 1265 நாட்கள் ஆகிறது. 30 நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாமக எம்எல்ஏக்கள் அருள், சதாசிவம் ஆகியோர் மாறி மாறி பாராட்டு தெரிவித்திருக்கின்றனர். சேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அவர்கள் பேசியதை காண்போம். எந்த அரசு விழாவிலும் துணை முதலமைச்சர் வந்தா கட்சி பாகுபாடு இல்லாமல் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி போட்டு இந்த அரசு விழாவுக்கு வரணும். சேலம் மாவட்டத்தில் மக்கள் பிரதி கலந்து கொண்டு இந்த அரசு விழா திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நட்பு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் சாசனத்தில் இருக்கின்றது. நம்முடைய துணை முதலமைச்சருடைய கண்காணிப்பில் இருக்கிற துறையின் சார்பில் நாங்க கேட்டோம். சேலம் ஃபேர்லாண்ட்ஸ்ல முழுக்க தண்ணி போகுது. அது ஒரே ஒரு 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஊரே மிதக்குதுன்னு சொல்லி கேட்டோம். 8.5 கோடியிலே நிதி ஒதுக்கி அந்த பணியை இப்பொழுது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே நம்ம புது ரோட்ல ரவுண்டானா கேட்டோம். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர் அமைச்சராக முன்னாடியே அவர் கூட்டு போய் பூஜை போட்டு அதை தொடங்கி வச்சோம். ஏடிசி நகர் பாலம் உள்ளிட்ட பல பாலங்கள் கேட்டோம், கொடுத்தார்கள். பாமகவினர் எப்போதும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பாமகவின் ராமதாஸ் ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் மற்றும் அன்புமணியின் ஆதரவாளரான மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் பேசும்போது, கேட்ட திட்டங்களை திமுக அரசு கொடுத்துள்ளதாகவும் கட்சி பாகுபாடின்றி துணை முதல்வர் நடந்து கொள்வதாகவும் புகழ்ந்து பேசினர். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பாமக எம்எல்ஏக்கள் இதேபோல ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்னொரு சிறப்பு, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்ப கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான நடுவர் பதவியிலிருந்து ஆண்டி பைக்ராஃப்டை நீக்குமாறு பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்துவிட்டது. துபாயில் ஞாயிறன்று நடந்த போட்டியில் இந்திய கேப்டனுடன் கைகுலுக்க வேண்டாம் என போட்டி நடுவர் பைக்ராஃப்ட் அறிவுறுத்தியதாகவும், நெறிகளுக்கு முரணான இச்செயலுக்காக அவரை நீக்க வேண்டும் என்றும் ஐசிசியிடம் பாகிஸ்தான் புகார் அளித்தது. ஆனால் இப்புகாரை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்துவிட்டது. தங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் தொடரில் இருந்தே விலகுவது குறித்து பாகிஸ்தான் பரிசீலிக்கப் போவதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது தமிழக அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுகவில் குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் அண்மையில் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் அவரோடு உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவோடு பழனிசாமி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்த பிறகு பழனிசாமி மற்றும் அமித்ஷா மட்டும் சில நிமிடங்கள் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவில் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய விவகாரத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். செங்கோட்டையனை போன்று பழனிசாமியும் அமித்ஷாவை சந்தித்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென விரும்பும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை டெல்லி செய்துவிடும் என நினைத்து தூங்கிவிடக் கூடாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக் கொண்டு டெல்லி செய்துவிடும் என்று இவர்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அது நடக்காது. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால்தான், யார் துரோகத்தின் உச்சகட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த இயக்கம் மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் என்ன ஒன்றும் முதல்வர் வேட்பாளராக களமிருக்குன்னு கேட்கல. பழனிசாமி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர முடியாது. தமிழகத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயர்த்த திட்டமிட்டுள்ள தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து இப்பணிகளை மேற்கொள்ள ஆலோசித்து வருகின்றது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. அதன்படி அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோரை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர்களாக மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் நிலையில் அவர்கள் பணிக்கு வர இயலாவிட்டால் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்த அனுமதி அளித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதே நேரம் தமிழகத்தில் ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1,200 வாக்காளர்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெரிய வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தற்போது தமிழகத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வாக்குச்சாவடிகளை இறுதி செய்யவும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களின் வசதிக்காகவும் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டும் இந்த நடவடிக்கைகளை கையாளுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.